அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை இறக்கமா இருக்கவங்களுக்கு வீட்லயே நம்ம ஏதாவது சரி பண்ணிக்க முடியுமா? இல்ல நம்ம கர்ப்பப்பை இறக்கம் வராம நம்மளுக்கு ஏதாவது ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுமா? இல்ல நான் ஆல்ரெடி போய் பார்த்துட்டேன் மேம். எனக்கு கர்ப்பப்பை ஒரு ஸ்டேஜ் 1ல இருக்கு இறக்கம். ஸோ இதுல நான் என்ன பண்ணா நமக்கு இத ஃபர்தரா ஜாஸ்தி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 போகாம பார்த்துக்க முடியும். இல்ல நம்மளுக்கு என்ன விஷயங்கள் பண்ணாம இருக்கணும், இந்த மாதிரியான டிப்ஸை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களோட வெஜினல் மசில்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கு, இல்ல ரொம்ப டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப தின்ட் அவுட்டா இருக்குன்னா லோக்கல் ஈஸ்ட்ரோஜன் ஸ்கிரீம் உங்களுக்கு போட்டா சரியாகுமா அப்படிங்கறத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க லோக்கல் ஈஸ்ட்ரோஜன் கிரீம்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லாவே டிஷ்யூ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இல்ல ரொம்பவே கர்ப்பப்பை இறங்கி இருக்கு, ஸோ பெசரிஸ் ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு கை கொடுக்குமாங்கிறத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க டெய்லி நீங்க வீட்டில் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரொலாப்ஸ்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் நல்லாவே கம்மியாகும், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி நீங்க டெய்லி உங்களுக்கு நடக்கும் போது உட்காரும் போது உங்களுடைய பிரெத்தை நீங்க ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்க நல்லா பிரெத்தை நீங்க இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அது கூடவே சேர்ந்து ஆக்ட் பண்ற மாதிரியான நீங்க விஷயங்களை நீங்க ரெகுலரா பண்ணுங்க. ஸோ பிரீத்திங்கை உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்க கம்பைன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ப்ரொலாப்ஸ் சேஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்ல நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதோ இந்த பிரெத் ஒர்க் அது கூடவே சேர்ந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு ஒரு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான 10 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இந்த டிப்ஸுக்கு நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு கான்சியஸா ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆனாலே போதும். இதுக்காக நீங்க தனியா போய் நீங்க கிளாஸ் மாதிரி போகணும், இல்ல இதுக்காக நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ஒன்று சேரணும், இல்ல இதுக்காக நீங்க ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுங்கிறது கிடையாது. ஸோ வீட்டில் இருந்த மாதிரியே சிம்பிளா காசெல்லாம் செலவில்லாம பட் கான்சியஸா ரெகுலரா இந்த ஹேபிட்டை நம்ம பண்ணிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட சிம்டம்ஸ் படிப்படியா குறையும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமும் சிம்டம்ஸ் இருக்குன்னா கட்டாயம் நீங்க டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, வேற ஏதாவது நம்ம கன்சல்ட் பண்ணி வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் சேஃபர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதாங்கிறத டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் ப்ரொலாப்ஸ் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இல்ல இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.